Actually, Syed Mukhtar, ஒரு இங்கிலீஷ் ட்ரெயினர் ஃப்ரம் Mara 247 தமிழ். SBI கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் பேக்லாக் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1500 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன, இது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு சொல்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் பிளானில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெக்ரூட்டிங் போர்டு. அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கீ ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். நம்மளுக்கு இது ஒரு நார்மல் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, இட்ஸ் அ பேக்லாக் நோட்டிஃபிகேஷன். இது நார்மல் நோட்டிஃபிகேஷன் இல்லை, இது பேக்லாக் நோட்டிஃபிகேஷன். அப்ளைங் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 7th ஆகஸ்ட்ல இருந்து 27 ஆகஸ்ட் வரை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 26 செப்டம்பர், 27 செப்டம்பர், 3 அக்டோபர். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 23 நவம்பர். ஓகே, அஃபிஷியல் சைட் SBI இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேக்லாக் வேக்கன்சிஸ் 2024 உங்களுக்கு 1804 இருக்கு. ஸோ 2026 அதிகமாக தான் இருக்குது, கம்மியாக இல்லை. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, அப்புறம் LPT லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு. ஸோ ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டின்னு சொல்லி இவ்வளோ இருக்கு, கொஷின்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த 3 செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் நியூமரிக்கல் எபிலிட்டியும் ரீசனிங் எபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகே ஓகே. ஸோ இதுவே மெயின்ஸ் பார்க்குறப்ப நமக்கு ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்ஸ், எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர் ரீசனிங்கும் ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கும். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்டாக அமையும். அதே மாதிரி ஃபேஸ் 2 LPT டெஸ்ட் 10th அல்லது 12th நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் நீங்கள் படிக்காமல் ஃப்ரெஞ்ச், ஹிந்தி தான் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் LPT எழுதி பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஜாப். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் என்னன்னா நம்மளுக்கு ரீடிங் காம்படிஷன் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எந்த ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ரீடிங் காம்படிஷன் மஸ்டாக இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, பேரா ஜம்பிள்ஸ் இருக்குது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது, எரர் ஸ்பாட்டிங் இருக்குது, சென்டென்ஸ் கரெக்ஷன் இருக்குது, வேர்ட் ஸ்வாப்ஸ் இருக்குது, பேராகிராஃப் கம்ப்ளீஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷ்க்கான சிலபஸ். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு நியூமரிக்கல் எபிலிட்டி குவான்ஸ்க்கான சிலபஸ் சிம்பிளிஃபிகேஷன், இதுலேயே நமக்கு 50% கொஷின் வந்துடும். அதுக்கப்புறம் நம்பர் சீரியஸ், அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கப்புறம் அர்த்தமெட்டிக், மென்சுரேஷன், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், பெர்முட்டேஷன், காம்பினேஷன். ஸோ இதில் நமக்கு அதிகமான முக்கியமான ஏரியா அர்த்தமெட்டிக்கும் சிம்பிளிஃபிகேஷனும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் DI, இந்த 3 டாபிக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த 3 டாபிக் குவான்ஸில் படித்தாலே ஆல்மோஸ்ட் 70% ப்ரிப்பரேஷன் நீங்கள் முடிச்ச மாதிரி தான். ஓகே, அப்புறம் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் பிளட் ரிலேஷன்ஸ், அப்புறம் சிலாஜிசம், கோடிங், டிகோடிங். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிலாஜிசம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, டைரக்ஷன் சென்ஸ், அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டிஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ், ரேங்கிங் ஆர்டர் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி, இதெல்லாம் முக்கியமாக. அதே மாதிரி மெயின் சிலபஸ் பார்க்குறப்ப பாருங்க, ரீசனிங் இதில் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இதில் இங்கே பாருங்க, மிஷின் இன்புட் அவுட்புட், பசில்ஸ், சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இன்இக்வாலிட்டிஸ், இது எல்லாமே அட்வான்ஸில் நமக்கு கேட்பாங்க. அட்வான்ஸில் நமக்கு வரும், அட்வான்ஸ் லெவலில் வரும். அதே மாதிரி குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு DA, டேட்டா சஃபிஷியன்சி, குவாட்ரேட்டிக், நம்பர் சீரிஸ், அர்த்தமெட்டிக், சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இது மெயின்ஸில் இருக்கும். இதுவே நம்மளுக்கு இங்கிலீஷ் பார்க்குறப்ப நம்மளுக்கு RC வந்து லாங் பேசேஜாக வரும், பெரிய பெரிய பேசேஜாக வர வாய்ப்பு இருக்குது. பேராஜாம்பிளில் 7 சென்டென்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எரர் ஃபைண்டிங்கில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வரும். ஸோ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். ப்ரிலிம்ஸில் நம்மளுக்கு ஈஸியாக கொஷின்ஸ் இருக்கும், மெயின்ஸில் டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு பாருங்க எதுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கு பாருங்க. நமக்கு பசில்ஸ், ரீசனிங்ல பசில்ஸ் அண்ட் சீட்டிங் ஹை வெயிட்டேஜ்ல வருது. அதே மாதிரி ரீடிங் காம்பினேஷனும் ஹை வெயிட்டேஜ், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் DA, அர்த்தமெட்டிக். ஸோ இந்த 5 டாபிக்குமே நல்லா தரவா படிங்க. 5 டாபிக்ஸ் நீங்க படிக்கிறப்பே நீங்க ப்ரிலிம்ஸ், இன்டெகிரேட்டட், மெயின்ஸ் அப்ரோச்ல படிச்சாதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியுமே பசில்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் அதிகமாக போட்டு பார்க்கணும். டெய்லி எடிட்டோரியல்ஸ் படிக்கணும், RC படிக்கணும், கிளாஸ் டெஸ்ட் படிக்கணும். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஹை லெவலில் பசில்ஸ் படிக்கணும். குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் DA இஸ் அ கேம் சேஞ்சர். ஸோ DA நல்லா அட்வான்ஸாக படிங்க. பேங்கிங் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 months தரவா படிங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும்
அதிகமா ஆர்சிஸும் பேராஜம்பிள்ஸும் சால்வ் பண்ணுங்கப்பா. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ். ஸோ இதுதான் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன டாபிக்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக அப்கமிங் எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷனை மீன்ஸ் அப்கமிங்காக இப்போ இருக்கிற நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இது நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு மெகா பேக் நீங்கள் வாங்கிக்கலாம். பேங்கிங் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மெகா பேக்கில் எல்லா எக்ஸாம்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி, பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்ன்னு சொல்லி எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேப்பா. ஸோ இது அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் வாங்கணும்னா YT84 நீங்கள் கூப்பன் கோட் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி பேங்கிங்க்கு ஃபவுண்டேஷன், பேங்கிங் சொல்கிறது ஃபஸ்ட்டு படிக்கணும், நான் வந்து ஐபிபிஎஸ் படிக்கிறேன், எஸ்பிஐ படிக்கிறேன், எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்னா இந்த பேட்ச் வளர்ச்சி பேட்ச்னு சொல்லியிருக்கு, அடா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கும் என் கூப்பன் கோட் YT84 நீங்கள் போட்டு அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இது நாளைக்கு வரைக்கும் தான். ஓகே, அதே மாதிரி ஈவன் நம்ம கணக்கன் கிளர்க்குக்கும் ஸ்பெஷல் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஐபிபிஎஸ் கிளர்க் மட்டும் இல்லை, எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் RRB கிளர்க்குன்னு சொல்லி எல்லா கிளர்க்குமே இது இன்டகிரேட்டட் பேட்ச். ஓகேப்பா. ஸோ நம்ம அடா 247 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், குவிஸ் வேணும். இது எல்லாமே நம்ம அடா 247 ஆப்பில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின்டு கமெண்ட்டில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பேங்கிங்க்கு நம்ம புக்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்ஸும் நம்ம அடா ஸ்டோரில் இருக்குது, மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது, 8 செட் புக்கு. ஓகேப்பா. அதே மாதிரி என்னோட சேனல்ஸ் ஒரு ரைஸ் ஆஃப் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ். ஐ எம் அ சீனியர் வெர்பல் ட்ரைனர். ஸோ நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் லைவ் போவேன், எப்போ என்ன கண்டென்ட் கொடுப்பேன், இங்கிலீஷ் ரைட்டர் வெக்காபுலரி ஸ்னிப்பெட்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே நான் இதில் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் அடா 247 தமிழ் பேங்க் எஸ்சி ரயில்வே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.